ஜெய் சாயிராம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதே இல்லை. மகிழ்ச்சியே நம்மை தேடி வரும். சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்வில் நிம்மதியாக வாழலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, உனக்கான ஒரு இனிப்பான செய்தி, சந்தோஷமான செய்தி. ஆம் குழந்தையே, உனக்கான வாழ்வு உன்னிடமே வரப்போகிறது. உனக்காகவே உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதற்காக தவமிருந்து காத்திருந்தாயோ அது உன் கையில் கிடைக்கத்தான் போகிறது. ஆனந்தமடையப் போகிறாய். மனம் துள்ளி குதிக்கப் போகிறது. காத்திரு. நீ ஏங்கி இருந்தது எல்லாம் அதிவேகமாக உன்னை வந்து சேரப்போகிறது. அதற்கான காலம் கனிந்து விட்டது. உன் பிரார்த்தனை என் செவிகளில் விழுந்து விட்டது. உன் பிரார்த்தனை அனைத்துமே உனக்கு ஈடேறப் போகிறது. என் பிள்ளையே, உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அது உன்னிடம் வந்து சேரும் காலத்தையும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். நீ ஆசைப்பட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உனக்கான நல்ல செய்தி, அதாவது நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று யோசித்து கொண்டே இருந்தது உனக்கு நடக்கப் போகிறது. எந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நம் வாழ்க்கையிலா என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, தனியாக எப்பொழுதும் உழன்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே. தன்மானத்தோடு அனைவர் முன்னிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று பெருமையாக உன்னை நினைத்துக்கொள். உனக்காக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது கவலை எதற்கு உனக்கு? பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் உன் மனதில் இல்லை என்றாலும் கூட பிறரை கெடுக்கும் எண்ணம் என் பிள்ளையின் மனதில் எப்பொழுதுமே இருந்ததே இல்லை, இனி இருக்கவும் இருக்காது. சரிதானே? நான் கூறுவது சரிதானே குழந்தையே? அப்படியாப்பட்ட நல்ல பொக்கிஷமான கண்மணி, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம்தானே நீ. பொறுமையோடும் நிதானத்தோடும் இரு. மீண்டும் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இரு. மற்றவர்களிடம் உன் திறமையை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்துவிட்டு போ. உன்னுடைய திறமையை பார்த்து மற்றவர்கள் மெய்சிலிர்த்து போவார்கள், உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள். நீ வளரும் வரையல்ல, உன்னை வெறுத்தவர்கள் முன்பாக உன்னை வெறுத்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். புரியாத அன்பை யாரையும் புரிய வைக்கவே கூடாது. உன்னை பிடிக்காதவர்களை நீ தேடி சென்று வற்புறுத்தி அவர்களை பிடிக்க வைக்கவும் முடியாது. அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நான் வர செய்வேன். என்னிடம் நீ எதை வேண்டினாயோ அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்துமே உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமான செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு.
போராடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்கத் தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள், அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான் என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, என் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். இனி வரப்போகும் எல்லா நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கும். நீ அதிர்ஷ்டம் செய்திருப்பதால் தான், புண்ணியம் செய்திருப்பதால் தான் என்னுடைய பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷமாகவே இருக்கிறாய். அதனால்தான் நீ கேட்டதையெல்லாம் முடித்து தர, நீ விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றி தர இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேட்டதை கொடுக்கவும் விரும்பியதை நிறைவேற்றவும் நான் மறுத்து விடுவேனா? நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கிறோம். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொள். என்னிடம் இருந்து ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள். நான் உனக்கு நீ கேட்டதை விரும்பியதை கொடுப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கும். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவேன். அதேபோல் நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் உன் கண்முன்னே வந்து அதே நொடியில் நிற்பேன். என்னுடைய லீலைகளையும் என்னுடைய அதிசயங்களும் நீயே சில சமயம் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு ஏற்ற அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் சரி செய்து விடுவேன். கவலையே படாதே. மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், சலனமும் இல்லாமல், நல்ல சிந்தனையோடு என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன் வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. என் காலடியில் நீயும் சரணடைந்து விடு. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் எப்பொழுதுமே வீசும். நீ அப்படி இருந்தால் உன்னுடைய சகல துக்கங்களிலிருந்தும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் குருவின் பார்வை நிச்சயமாக கிடைப்பதும், குருவின் பாதத்தில் சரணடைவதும், குருவே எல்லாமுமே என்று நினைப்பதும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியம் செய்திருக்கிறாய், நீ அதிர்ஷ்டசாலியும் கூட. அதனால்தான் என்னிடம் வந்து சரணடைந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு புரிகிறதா? உனக்கு அனைத்தையும் வாரி வழங்க, நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க, நீ விரும்பியது எல்லாம் நிறைவேற்ற நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். வந்துவதற்கான அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரிகிறதா? குருவின் கிருபை இருந்தால்தான் கஷ்டங்கள் எல்லாம் விலக்கப்பட்டு பாபாவின் கதவுகள், ஆசிர்வாதமான கதவுகள் திறக்கப்பட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அந்த குருவின் கிருபை உனக்கு நிறைந்து இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே இனி அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் கலங்கி நிற்காதே. அப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். வலிகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் அருகிலேயே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி உனக்கான வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்து செல்வேன்.
குழந்தையே, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் சகித்து கொண்டு போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் குழந்தையே, இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்குள் உணர்வுகள் இருப்பதையே நீ மறந்து விடுவாய். உன்னை மறக்க வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம். இதுதான் மனிதனின் இயல்பும் கூட. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை. ஆனால் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உலகத்தில் சிறந்தது உனக்கான நீதி என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே தண்ணீரைப் போல இருந்துவிடு. ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அனைத்தையும் அடித்து கொண்டு போகவும் தெரியும். அந்த தண்ணீருக்கு மற்றவர்களின் நினைவுகளை நீ சுமப்பது வெற்றி அல்ல குழந்தையே. உன்னுடைய நினைவுகளை மற்றவர்கள் சுமக்க வைப்பதில்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. நீ இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய நினைவுகளில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதில்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியும் அடங்கியிருக்கிறது, உன் வாழ்க்கையின் ரகசியமும் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆசை புத்தியை மறைக்கும் பொழுது உன்னுடைய அறிவு வேலை செய்யாமலே போய்விடுகிறது. உனக்கான காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்து கொண்டே இரு. உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உதாசீனம் செய்பவர்களை, உன்னை உதாசீனப்படுத்துபவர்களின் உற்சாகத்தை பொறுமையாக ரசித்து கொண்டே இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா நாவிலிருந்து எந்த சொற்களும் வீணாக எழுவதில்லை குழந்தையே. உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், எப்பொழுதும் உன்னுடைய வேலையில் நீ சுத்தமாக இருந்தால், அந்த தெளிவே உனக்கான பலமாக இருக்கும். அந்த பலமே உன்னை கேவலமாக பேசினவர்களுக்கு ஆரவாரமாக இருக்கும். அப்படி நீ இருந்தால் உனக்கான எதிரியை இல்லாமல் போக செய்து விடுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, நீ செல்லும் இடமெல்லாம் கஷ்டங்களும் துயரங்களும் அவமானங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்த காலம் இப்பொழுது உனக்கான கடந்த காலமாக ஆகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால்தான் அப்பாவின் வாக்கு உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். குழந்தையே, நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறாய் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், உன்னுடைய சூழ்நிலை என்று அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் நீ போராடினாய். போராடி போராடி மேலோங்கியும் நின்றாய். உன்னுடைய மன தைரியம்தான் எத்தகையது குழந்தையே. குழந்தையே, இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியது கண்மணியே. அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். குழந்தையே, உனக்கு துணையாக யாருமே இல்லை, உன் அருகில் உனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை என்று மனவேதனைப்படாதே, நொந்து போகாதே. அவர்களுக்கு நன்றி சொல். உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள்தான் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உன்னால் தனியாக நிற்க முடியும் என்று. எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. குழந்தையே, உன்னுடைய விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும், நிச்சயமாக திறக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஷீரடியிலிருந்து உன் அப்பா வாக்கு கொடுக்கிறேன். இனி உனக்கானது நல்ல காலமே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போவது இனி எல்லாம் வசந்த காலமே. என் அன்பு பிரியமே, வானம் பூமியை தொட்டால் அது அதிசயமாக தெரிகிறது. ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அதுதான் சாதனையாக தெரிகிறது. அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருந்தால் அதுவே உன் வாழ்வை வெற்றி பயணத்தில் தொடக்கி வைக்கும். எப்பொழுதுமே அதிசயத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. நீ எப்படி அதிசயத்தை நிகழ்த்தலாம் என்பதில் உன் புத்தியை செலுத்து.
நம்பிக்கையோடு போராடு, ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்தே விடலாம். ஷீரடியிலிருந்து நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. இனி உன் வாழ்நாளில் என்னுடைய மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புத செயல்களை நிகழ்த்ததான் போகிறேன் உன் சாயிநாதர். நீ விரும்பியதை அனைத்தும் பெறப்போகிறாய். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக வெற்றி உன் வாழ்வில் வந்து உன்னை தழுவும். இதை கேட்கும் நொடி முதலே உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாகி போகிறது குழந்தையே. நீ எதை மனதில் நினைத்து கொண்டு இப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு மறுகணமே நடக்கும் அந்த நல்ல நிகழ்வு. நீ அதை நிச்சயமாக உணர்வாய். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. உடனடியான மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக அதை நான் நிகழ்த்தியே தீருவேன். இதுவரை போராட்டத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கையில், இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றமும் ஏற்றமும் நிகழப்போகிறது. நம் வாழ்க்கையிலா இது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் நல்ல நிகழ்வுகளாக நிகழப்போகிறது குழந்தையே. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எப்பொழுதும் என்னை காப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. தைரியத்தோடு இரு. நம்பிக்கையை எந்த நேரத்திலும் தவற விட்டு விடாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டதும் உன்னிடம்தான் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னை விட்டு விலகவும் முடியாது, உன்னை விட்டு செல்லவும் முடியாது. நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருக்கிறதே என்று வருத்தப்படாதே, கவலைப்படாதே. தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றி, எதிர்பார்ப்பதை, நீ நினைப்பதை, நீ ஆசைப்படுவதை உனக்கு கிடைக்கும்படி நான் அனைத்து விதத்திலும் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்ப்பது நடப்பதற்காக நீ பட்ட போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தும் உன் அப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். நீ பட்ட சோதனையான காலத்தையும் நீ பட்ட வேதனைகளையும் பார்த்துவிட்டுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்காக உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ரகசிய வார்த்தைகளை கூறுவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய கவனம் முழுவதுமாக அதில் திசை திருப்பி உன்னை வெற்றி அடைய செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். தைரியமாக நீ இரு. அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. உனக்காக உனக்குள் வெற்றி என்னும் தீபத்தை மிக பிரகாசமாக ஏற்றி வைத்து அந்த வெற்றி என்னும் மகுடத்தை உன் தலையில் நான் சுமத்துவேன். உன் தலையில் நான் சூட்டுவேன். உன் முகத்தில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நானும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை காண்பதற்காகவே நான் நெடுநேரமாக காத்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே என்னையே முழுவதுமாக நம்பி நீ எனக்கு செய்யும் பூஜையும், நீ எனக்காக ஏற்றி வைக்கும் தீபமும் சாயியே அனைத்துமாக என்று என்னையே நம்பியிருக்கும் உன் நம்பிக்கையையும் நான் என்றைக்கும் வீண் போகும்படி விட்டுவிட மாட்டேன். உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் நடப்பது அனைத்திற்கும் உன் சாயப்பாவே காரணம். நான் அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இது உனக்காகவே உன் சாயப்பா கொடுக்கும் சொல்லும் ரகசிய வார்த்தைகள். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும், என்னதான் உன்னை சுற்றி நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும்
நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. உனக்கு நிழலாக நான் இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும் பயமும்? நான் இருக்கிறேன் என்று உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதை ஏன் நீ மறுக்கிறாய்? நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டும்தான் இருக்கும். நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். உன்னால் முடியவில்லை என்றால் சவாலாக அதை எடுத்துக்கொண்டு அதை முடிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் எண்ணிக்கொள். எப்பொழுதுமே வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு இருக்கத்தான் செய்யும். வலியோடு கிடைக்கும் வெற்றியை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் அதன் மதிப்பும் புரியும். உன்னுடைய மனவேதனையை பார்த்து என் மனமும் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அத்தனை அறிவுரைகளையும் கேட்டு கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கிறாய். ஆனால் உன் மனதில் இருக்கும் கவலைகளால் தான் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை கூட உணர மறுக்கிறாய். உனக்கு மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாய். எப்பொழுதுமே மனதை தளர்ந்து விடாதே. நீயும் தளர்ந்து போய்விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றும் ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும், இருந்தே தீரும். உன்னுடைய உள்ளமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை யாராலும் வீழ்த்தவும் முடியாது, உன்னை யாராலும் ஜெயிக்கவும் முடியாது. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். மற்றவர்களிடம் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையை வெறுப்பதற்கு 1000 காரணம் உனக்கு இருந்தாலும் வாழ்க்கையை வாழ ஒரே ஒரு காரணம்தான். நாளை எல்லாம் மாறிவிடும். நாளை மாற்றம் வரும். நம் வாழ்க்கையிலும் நாளை ஏதாவது ஒன்று நிகழும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லாம் சரிவரப்போய்க் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையிலும் மாற்றத்தை நான் உண்டு பண்ணுவேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றிமிகு வாய்ப்பாகவே இருக்கும். உனக்கு கிடைக்காமல் சில விஷயம் போகிறது என்றால் அதில் சில காரணத்திற்காகத்தான் அது நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். கூடிய விரைவில் அதை நீ உணர்வாய். எதற்காக சாயப்பா அதை நமக்கு தரவில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்துவதற்காகவே நான் இங்கு ஷீரடியில் அமர்ந்து கொண்டு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் ஓடி வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது சாயிநாதரே, நான் இப்பொழுது சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்று நீ சொல்ல போகும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தர்பாரில். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது போனாலும் அப்படியே விட்டுவிட பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகவே கொடுப்பேன், நல்லது செய்வதற்காகவே நிகழ்த்துவேன் என்பது உனக்கு புரியும் தானே? இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை பயணத்தில் உன்னால் இறுதி வரை யாரையுமே அழைத்து செல்லவே முடியாது. சில சமயம் நீ மனதில் நினைத்திருப்பாய், நம் வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை இவர் வந்தால் நன்றாக இருக்குமோ, இந்த உறவு வந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும். சில தருணம் உனக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதும் பல மாற்றங்களை அடைந்தே தீரும். காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும்.
தருணங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாமும் அப்படியே மாற்றங்கள் வருகிறதே, நாம் ஏன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே இருந்துவிடவும் முடியாதல்லவா? நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றி அடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக, மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். அதன் பிறகு உன்னுடைய இலக்கு, எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் பின் கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியும். அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. உனக்கானது, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெள்ளத் தெளிவாக தீர்மானம் செய்கிறது. உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறு இல்லை. உனக்காக எது தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவிக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாகத்தான் இருக்கும். சிலவற்றில் முட்களும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடத்த வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை உனக்கானது. உன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும்.
உன்னை சுற்றி உனக்கான நன்மைகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன் மனம் குழப்பமாக இருப்பதால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், கவனிக்கவும் முடியாமல் எப்பொழுதும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். நன்றி சொல்லவும் மறந்தும் விடுகிறாய். நான் நன்றி சொல்வதற்கு என்னை சுற்றி எந்த நல்லதையும் நடக்கவே இல்லை. என்னை காயப்படுத்துவதற்காகத்தான் நிறைய பேர் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைத்தது போல நடக்கவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நீ இப்படி குழப்பத்தோடும் கேள்விக்கணையோடும் இருந்து கொண்டிருப்பதால் தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் எதுவுமே முடியவில்லை.